உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்க புதுசா எங்க வீடியோ பார்க்கிறதா இருந்தா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு 13/10/2024. திருப்பலி முன்னுரை. நம் உள்ளத்தின் நோக்கங்களை சீர்தூக்கி பார்ப்போம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தில் வெவ்வேறு மனநிலை கொண்ட இரு மனிதர்களை காண்கிறோம். கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வந்த செல்வந்தர் பகிரும் மனம் இல்லாததால் அவர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் இயேசு. பேதுரு இயேசுவிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமது பின் வந்தோமே என்று கேட்டபோது, என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அனைத்தையும் துறந்தவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு கைமாறு பெறுவர் என்றார் இயேசு. செல்வத்தை கொண்டிருப்பவர்களுக்கு செல்வத்தின் மீது பேராசையும் ஆணவமும் உருவாகிறது. எனவேதான் செல்வத்தை பற்றி இயேசு விழிப்புணர்வு கொடுக்கின்றார். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதும் பகிர்ந்து வாழ்வதும் நம்மை இறையாட்சிக்கு இட்டுச் செல்லும். நம்முடைய திறமைகளை, உடைமைகளை, நேரத்தை பகிர்ந்து வாழ்வோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. முதல் வாசக முன்னுரை. சாலமோன் கடவுளிடம் பொன், பொருள், அரியணை, செங்கோல், உடல் நலம் என்று எதையும் கேட்காமல் ஞானத்தையே விரும்பி கேட்டார். அவர் கேட்டவாறே கடவுள் ஞானத்தை கொடுத்தார். அத்துடன் இவ்வுலகின் செல்வங்கள் அனைத்தையும் சேர்த்து கொடுத்தார் என்று கூறும் சாலமோனின் ஞானநூல் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 12 முதல் 13 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. படைப்புகள் அனைத்தையும் படைத்த கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அவர் நம் உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் அறிந்தவர். அவருடைய பார்வைக்கு எதுவும் மறைவாய் இருப்பதில்லை. அவரே மாட்சியும் மேன்மையும் மிக்க கடவுள் என்று கூறும் எபிரேயர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் அனைத்து மக்களையும் முடிவில்லா நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்லும் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று ஆசீர் வழங்கும் அன்பு இறைவா, உலகெங்கும் நடைபெறும் போர்கள், வன்முறைகளிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும். அரசியல் தலைவர்கள் நான்தான் என்ற ஆணவ போக்கை மாற்றியருளும். அவர்கள் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் கொடுத்த செல்வமே பிள்ளைகள் என்றுரைத்த அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், இளையோர்களை உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் ஊடகங்களில் மனதை செலுத்தாமல் அறிவு தெளிவுடனும் தெய்வ பயத்துடனும் தங்கள் வாழ்வை காத்து கொள்ள வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, வெளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்யும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள்
மற்றும் அனைத்து தொழிலாளர்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்களுக்கு பயணத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் நல்ல பாதுகாப்பையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் அன்பு, பகிர்வு, விட்டுக்கொடுத்தல், மன்னித்தல் என்னும் பண்புகளை வாழ்வாக்கிட வேண்டுமென்றும் நற்சுகமும் போதிய பொருளாதார வசதியும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.